நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இங்க கூடி இருக்கிற சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். கொலேசியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரம் ஏறினதாயும் இருப்பதாக. ஆமேன். ஆமீன். அவனவனுக்கு என்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு நம்முடைய வசனம் எப்படி இருக்கணுமா? கிருபை உள்ளதா இருக்கணும். அவங்களை குற்றப்படுத்துற மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. கிருபை பொருந்தினதா இருக்கணும். கிருபை உள்ள வசனத்தை தான் பேசணும். அவங்க ரட்சிக்கப்படணும், அந்த எண்ணம் தான் நம்ம இருதயத்துல இருக்கணும். முற்காலத்துல நம்மளும் அப்படிதான் இருந்தோம். நமக்கும் சத்தியம் தெரியாது இல்லையா? அப்ப நம்ம எப்படி நடந்தோமோ அது மாதிரிதான் இவர்களும் இருக்காங்க. இன்னைக்கும் அவங்கள கட்டிட சபைக்கு போறவங்களை பார்த்து அற்பமா நினைக்கிறதையும், திருத்துவக்காரவங்களை பத்தி நம்ம அற்பமா நினைக்க கூடாது. அவங்க அறியாம இருக்கிறாங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்கும் இல்லையா? அவங்க சத்தியத்தை இன்னும் அறியாம இருக்கிறாங்க, வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். நம்ம அவங்க மேல உண்மையாலுமே அவங்க ரட்சிக்கப்படுறோம்னு நினைச்சு சொல்றோமா, இல்ல அவங்களை குற்றப்படுத்துறோமா, இல்ல அவங்களை அற்பமா நினைக்கிறோமா, எந்த எண்ணத்துல நம்ம பேசுறோன்றதையும் கர்த்தர் அறிவார் இல்லையா? மனுஷனுடைய நினைவுகள் என்னதென்றும் அவர் வகையறுக்கிறார்னு சொல்லி எழுதிருக்கு. இப்ப எந்த எண்ணத்துல நம்ம அதை சொல்றோன்றதையும் கர்த்தர் பார்ப்பார் இல்லையா? அப்போ மற்றவங்க கேட்கும் போது அவங்களுக்கு என்ன பதில் கொடுக்கணும் அப்படின்ற அந்த வசனம் நீங்க அறியும்படி எப்படி இருக்கணுமா? அது எப்பொழுதும் கிருபை உள்ள வசனமா இருக்கணும். உப்பால் சாரம் ஏறினதாயும் இருப்பதாக. உப்பால் சாரம் ஏறினதா இருப்பதுன்னா, அந்த வசனத்தை சொல்ற நம்ம அவங்களுக்கு முன்னாடி கிரியையில காண்பிக்கிறவங்களா இருக்கணும். வெறும் வார்த்தையில மட்டும் அவங்களுக்கு கிருபை உள்ள வசனத்தை சொல்லிட்டு அவங்களுக்கு முன்னாடி நம்ம சாட்சியாக வாழலன்னு வைங்களேன், அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு முன்னாடி நம்ம நல் நடக்கை உள்ளவர்களா நடந்து கொள்ளணும். நம்ம பேசுற வார்த்தை கிருபை உள்ளதா இருக்கணும். அவங்கள குற்றப்படுத்துற மாதிரி வார்த்தைகளை பேசுவதை தவிர்த்துட்டு அவங்க ரட்சிக்கப்படணும். அவர்களுக்காக நம்ம பவுல் சொல்றப்போ நான் எல்லாருக்கும் எல்லாமே ஆனேன், ஆனா கர்த்தருடைய கற்பனை விட்டு நான் விலகலன்னு சொல்றாரு. அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்மள நம்ம கொஞ்சம் வளைச்சுக்கலாம் இல்லையா? அப்ப நம்ம சொல்ற வசனம் எல்லாம் எப்படி இருக்கணும்னா கிருபை பொருந்தினதா இருக்கணும். ஏன்னா குற்றம் சாட்டுகிறவன் பிசாசுன்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. இரவும் பகலும் தம்முடைய தேவனுக்கு முன்பாக தம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சாட்டும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ பிசாசு தான் என்ன பண்ணுவான்? சகோதரர்களை ஓயாம குற்றம் சாட்டி கொண்டே இருப்பான். ஆனா நம்முடைய கர்த்தர் அப்படி கிடையாது இல்லையா? நம்முடைய கர்த்தர் நம்முடைய குற்றங்களை எப்படி தெரிவிக்கிறாருன்னு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 2லிருந்து 5 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனந்திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனந்திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். ஆமீன். ஆமீன். இது சபைக்கு சொல்றாரு இல்லையா? சபைக்கு சொல்லும் போது அவர் எப்படி புத்தி சொல்றாருன்னு பாருங்க. அவன் கர்த்தருக்கு அவருடைய நாமத்து நிமித்தம் பிரயாசப்பட்டதையும் இலைப்படையாமல் இருந்ததையும் உண்மையா இருந்ததையும் அதெல்லாம் அவனோட நல்ல காரியங்கள் எல்லாம் சொல்லி காமிக்கிறார். இதெல்லாம் நீ எனக்கு செஞ்ச, ஆனாலும் ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை இருக்குதுப்பா. நீ நல்லாதான் நிறைய காரியங்களை எனக்காக நிறைய மாற்றி கொண்ட. நீ ஃபர்ஸ்ட் கடிர சர்ச்சில் இருந்தா இப்ப நீ வந்திருக்கோம், சத்தியத்தை அறிஞ்சிருக்கோம், இயேசு கிறிஸ்துவ தேவன் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், எல்லாம் சரிதான். ஆனா இன்னும் உங்ககிட்ட என்கிட்ட குறை இருக்கு, நீ அதை மாத்திக்கணும். இன்னமும் நம்ம மற்றவர்களை குற்றப்படுத்துறவங்களா இருக்கக்கூடாது. நம்ம எப்படி அறியாத காலத்துல இருந்தோமோ அவங்களும் இதே போல அறியாத காலத்துல இருக்கிறாங்க. நமக்கு சத்தியம் சொன்னவங்களும் பொறுமையோட சில காலம் காத்திருந்து நம்மளோட கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொன்னாங்க. அப்போ நம்மளும் எப்படி இருக்கணும்? அவங்க கேட்கிற கேள்விக்கு சாந்தத்தோடும் கிருபையோடும் பதில் சொல்ல நம்ம கடமைப்பட்டிருக்கோம்.
ஆண்டவர் சொல்றாரு, நீ மனம் திரும்பாவிட்டால் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி போடு. அப்போ இதை தப்புன்னு சொல்றாரு, இந்த காரியம் தப்பு, இதை நீ மனம் திரும்புன்ற. அதுக்கு முன்னாடி எப்படி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, குற்றப்படுத்தாம அவரோட நற்கிரியைகள்லாம் சொல்லிட்டு, ஆனாலும் உங்ககிட்ட எனக்கு ஒரு குறை இருக்குதுப்பா, இதை நீ மாத்திக்க அப்படின்னு தான் நம்முடைய கருத்தை நம்மளுக்கு போதிக்கிறார் இல்லையா? வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 25-26 வசனங்கள் வாசிக்கலாம். எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும் பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டு இருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். ஆமேன். ஆமேன். எதிர் பேசுகிறவர்கள், இன்னைக்கு சத்தியத்தை சொல்றோம், அவங்க என்ன பண்றாங்க? எதிர்த்து நிக்கிறாங்க. ஆனாலும் அவங்க சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும், அதாவது அவங்க மனம் திரும்பணுன்றதுக்காக தான் நம்ம அதை சொல்லணும். அவங்களுக்கு கரெக்டா நம்ம கவுண்டர் கொடுத்துட்டோம், அவங்களை ஜெயிச்சிட்டோன்றதை நம்ம சொல்லக்கூடாது. இந்த சகோதரன் மனம் திரும்பணும், அறியாமையில வஞ்சிக்கப்பட்டு கள்ள போதகத்துல சிக்கி கொண்டிருக்கிறார் இல்லையா? பிசாசுடைய உபதேசத்துல மாட்டி கொண்டிருக்கிறார். அதனால்தான் பிசாசுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டு இருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாக, நம்ம எப்படி சொல்லணுமா? சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசம் பண்ணணும். நம்மளோட எண்ணம் எப்படி இருக்கணும்னா, அந்த சகோதரன் ரட்சிக்கப்படணும், அவன் நித்திய ஜீவனை அடையணும். அவங்களுக்கு எந்த ஒரு காரியத்திலையும் நித்திய ஜீவனை இழந்து போகக்கூடாது. அவன் என்னுடைய சகோதரன் சொல்லி அந்த அன்போடு செய்ய கடவுள். நீங்க உங்கள் காரியங்கள் எல்லாமே அன்போடு இருக்க கடவுதுன்னு சொல்லி எழுதிருக்கு. ஏன்னா மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. அவன் கூட நம்ம வாக்குவாதம் பண்ணோம்னா அது தர்க்கங்களை உண்டாக்கி சண்டையை உண்டாக்கும். இதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும். அவன் சத்தியத்தை கேட்க மாட்டான். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. அப்போ முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் நம்ம சாந்தம் உள்ளவர்கள்ன்றது அவங்க தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? வாசிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாய் இருங்கள். ஆமேன். ஆமேன். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்க. கர்த்தராகிய இயேசுவை தேவன் என்று விசுவாசிக்கிறது தான் நம்ம தேவனை பரிசுத்தம் பண்ணுகிறது. உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து, நம்ம நம்பிக்கை என்னது? இயேசு கிறிஸ்து தான் சர்வ வல்லமுள்ள தேவன்றதை நம்ம அறிந்திருக்கிறோம். அவர் மறுபடியும் வருவார். அப்படி ஆண்டவருடைய 2ஆம் வருகையும் இயேசுவை தான் தேவன் சொல்றீங்களா, அது எப்படி அப்படின்னு அவங்க கேட்கிற எல்லாரிடத்திலும் விசாரித்து கேட்கிற யாவரோடுக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் உங்கள் வசனம் எப்படி இருக்கணும்? கிருபை பொருந்தினதா இருக்கும். அந்த வசனம் எல்லாம் உங்ககிட்ட இருக்கணும். இயேசுவை தேவன்னு கேட்கிறாங்களே, அதுக்கான கேள்வி கேட்கும்போது அதுக்கான பதில் சொல்லணும். அப்ப ஏன் அவர் ஜெபம் பண்ணாருன்னு சில பேர் கேட்பாங்க. அப்போ அதற்கான வசனம் நம்ம கிட்ட இருக்கணும். அதை தாழ்மையோட சந்தோஷத்தோட அந்த சகோதரன் ரட்சிக்கப்படும்படியா மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிருபையுள்ள வசனத்தை அவங்களுக்கு சொல்லணும். தீத்து 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கலாம். துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும் சகலவிதமான நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமாய் இருக்கவும் ஒருவனையும் தூசியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமையுள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. ஆமேன். துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். எந்த அதிகாரமும் தேவனால் உண்டாயிருக்கு. இப்ப அதிகாரத்தை எதிர்த்து நிற்கிறவங்க அந்த அதிகாரத்தை கொடுத்த நம்முடைய கர்த்தரை எதிர்த்து நிற்கிறாங்கன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. அவங்க வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. தன்னைத்தானே வஞ்சிக்கிறனா இருக்கிறான்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. அதனால எப்படி நம்ம அந்த அதிகாரங்களுக்கு நம்ம கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கணும். அதே டைம்ல சகல விதமான நற்கிரியை செய்ய நம்ம ஆயத்தமா இருக்கணும். அவங்களுக்கு முன்னாடி குணம் உள்ளவர்களா இருக்கணும், நற்கிரியைகளை செய்யறவங்களா இருக்கணும். ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டுன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ தேவ ஊழியக்காரனா இருக்கிற நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட போய் சண்டை போடலாமா, சண்டை பண்ணலாமா, பேசலாமா, கோபமா பேசலாமான்னா பேசக்கூடாது. ஏன்னா மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டார். அது நம்மளுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதுன்னா, தேவனுடைய நீதினா ஆண்டவரை விசுவாசிப்பதே தேவனுடைய நீதி, தேவ நீதின்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. அப்படி அவங்க விசுவாசிக்கத்தக்க, அந்த சகோதரன் விசுவாசிக்கத்தக்கதாக
நம்மளுடைய வசனம் எப்படி இருக்கணும் பாத்தீங்கன்னா, உங்கள் வசனங்கள் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரம் ஏறினதாயும் இருப்பதாக சொல்லி வேதத்துல எழுதி. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையா இரு. ஆமென். ஆமென். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால், அப்ப மாம்சத்துல இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க? குற்றத்தில் அகப்பட்டுக் கொள்வாங்க. ஆவிக்குரியர்களாகிய நீங்கள்னு சொல்லி பரிசுத்த ஆவியை பெற்ற உங்களை பார்த்துதான், சபையை பார்த்துதான் சொல்றாரு இல்லையா? சாந்தமுள்ள ஆவியோடு கர்த்தர் உங்களுக்குள்ள இருந்தா நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். அப்போ ஏன் கர்த்தர் ரட்சிக்கப்பட்டவர்களை சபையில சேர்த்தாரு? அவங்க சீர்பொருந்த பண்றதுக்காக தான் இல்லையா? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகிறது தான் கர்த்தர் சபைகளை சேர்த்தார். நீங்கள் கர்த்தரோட அவயங்களா இருக்கிறீங்க இல்லையா? அப்போ அவங்களுக்கு புத்தி சொல்லி என்ன பண்ணும்? அவங்களை சீர்பொருந்த பண்ணணும். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கை. அப்போ அங்க போய் ஒரு வாக்குவாதமோ தர்க்கமோ உண்டாகுதுன்னா, வாக்குவாதம் பண்ணுகிறது சபைகளை கிடையாது இல்லையா? எங்களுக்கு அது வழக்கம் கிடையாது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாக சொல்லுகிற விஷயத்திலே வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சி உடையவர்களாயிருங்கள். ஆமென். கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடவடிக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாக சொல்லுகிற விஷயத்தில் அவங்க வெட்கப்படும்படி நல் மனசாட்சி உடையவர்களா இருங்க. அப்போ அவங்களுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கணுமா? உண்மை உள்ளவர்களா, உத்தமம் உள்ளவர்களா நடக்கணும். நம்ம கிறிஸ்துவோட வழக்கத்தின்படி நடக்கிறதுனால இந்த உலகத்தார் என்ன பண்ணும்? நம்மளை பகைக்கும். நம்ம உலகத்தாரா இருந்தா உலகம் நம்மளை நேசிக்கும். நம்ம உலகத்தார் இல்லாதனால இந்த உலகம் நம்மளை என்ன பண்ணும்? பகைக்கும் இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணோம்? அவர்கள் வெட்கப்படும்படி நல் உண்மை உள்ளவர்களா, நல்ல மனசாட்சி உள்ளவங்களா, நற்கிரியையில அவங்களுக்கு முன்னாடி யோகியமா நம்ம நடக்கணும். அவங்க வெட்கப்படும்படி அவங்களுக்கு முன்னாடி உண்மை உள்ளவர்களா இருக்கணும். கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும்படியா நம்ம நடந்து கொள்ளணும் இல்லையா? ஏன்னா நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியிலே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? அப்போ சாரமற்று இருக்கிறோமா? சாரம்னா கிரியை. அந்த கிரியை இல்லைன்னா நம்ம யாரு? வேஸ்ட் இல்லையா? வாசிக்கலாம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 34, 35 வசனங்கள் வாசிக்கலாம். உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? அது நிலத்துக்காகிலும் எருவுக்காகிலும் உதவாது. அதை வெளியே கொட்டி போடுவார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். ஆமென். உப்பு நல்லதுதான், ஆனா அது சாரமற்று போகுதுன்னா எதனால் சாரமாக்கப்படும்? அது எதுக்குமே உதவாது இல்லையா? வெளியே கொட்டிட்டு வாங்க. அதுபோல்தான் விசுவாசம் நல்லதுதான், ஆனா விசுவாசம் கிரியை இல்லாது இருந்தால் செத்துதா இருக்குமே. தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாயே, அப்படி செய்கிறது நல்லதுதான். விசுவாசித்து என்ன பண்ணோம்? நடுங்கும் இல்லையா? ஆனா வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டாமோ? ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்குது போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்குதுன்னு சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அப்போ நம்முடைய வசனம் கிருபை பொருந்தினதாயும் இருக்கணும், உப்பால் சாரம் ஏறினதாயும் இருக்கணும்னா நம்முடைய செய்கைகள் அவர்களுக்கு முன்னாடி சாட்சியா இருக்கு. வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16-18 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறதப்படி. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். ஆமேன். ஆமேன். அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததுனாலே அன்பு என்னது என்று நம்ம அறிஞ்சு கொண்டோம் இல்லையா? ஏன்னா நம்ம சத்துருக்களா இருந்தோம். அப்படி இருக்கும்போதே நமக்காக ஜீவனை கொடுத்தார். ஜீசஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார்னு எழுதியிருக்கு இல்லையா? அப்ப அவரை கல்லெறியும் போது கூட கேட்கிறா இல்லையா, நான் உங்களுக்கு அநேக நற்கிரிகளை செஞ்சேனே, எந்த நற்கிரியை இந்த என் மேல கல்லெறியீங்கன்னு கேட்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க அவர் சிலுவையில் அறையும் போது கூட, பிதாவே அவர்கள் அறியாது செய்யறாங்க, அவரை மன்னியுன்ற.
சத்துருக்களா இருந்த நமக்காக ஜீவனை கொடுத்ததுனால அன்பு என்னது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அப்போ நம்மளும் நம்ம சகோதரனுக்கு ஜீவனை கொடுக்க கடனாளியா இருக்கிறோம் இல்லையா? இப்போ நம்ம ஒரு ஆஸ்தி உடையவனா இருக்கிறோம், நம்மளோட சகோதரன் வந்து கூரைச்சல் உண்டு, அவன் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நம்ம இருதயத்துல தெரியும் போது அவனுக்கு நம்ம இருதயத்தை அடைச்சு கொண்டோம்னா, அப்ப தேவ அன்பு எனக்குள்ள இருக்குது, கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறாருன்னு சொன்னா இது எவ்வளவு வேடிக்கையா இருக்குது இல்லையா? என் பிள்ளைகளை வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூறக்கணும். ஏன்னா நீ வெளிப்படுத்தின விசேஷம் வாசிச்சீங்கன்னா தெரியும், அவர்கள் வசனத்தினால் மாத்திரம் கிடையாது, சாட்சினாலும் ஜெயித்தார்கள். வெறும் வசனம் மட்டும் கிடையாது, சாட்சி இருந்தாதான் ஜெயிக்க முடியும் இல்லையா? வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14 16 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஆமேன். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. நீங்கள்னு சொல்லி நம்முடைய சபை, நம்மள சபையை பத்தி தான் சொல்றாங்க இல்லையா? நம்மளை பத்தி தான் கர்த்தர் சொல்றார். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டார். அப்ப நிச்சயமா அந்த வெளிச்சம் தெரியும் இல்லையா? விளக்கை கொளுத்தி மரக்கால் மூடி வைக்கவும் விளக்கு தண்ணீர் மேல் வைப்பார்கள். யாரும் விளக்க கொளுத்து கட்டிலுக்கு கீழே வைக்க மாட்டாங்க, அது மேலதான் வைப்பாங்க. ஏன்னா அதோட வெளிச்சம் எல்லாருக்கும் முன்னாடி என்ன பண்ணும், எல்லாருக்கும் பிரகாசிக்கணும். அந்த வெளிச்சத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க, வருவாங்க இல்லையா? அது போல நாமும் மனுஷருக்கு முன்னாடி நம்மளுடைய நற்கிரியை என்ன பண்ணோம், அவங்களுக்கு முன்னாடி இருக்கணும். அப்போ நம்மளுடைய நற்கிரியை கண்டு பரலோகத்தில் இருக்கிற நம்மளுடைய பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம்னா நம்மளுடைய நற்கிரியை அவர்களுக்கு முன்னாடி பிரகாசிக்க கடவுதுன்னு சொல்லியிருக்கு. இப்போ அவர்களுக்கு முன்னாடி நம்ம எல்லா விஷயத்திலும் நல் உண்மை உள்ளவர்களா இருக்கணும். அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்தால் பய பக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கை அவர்கள் பார்த்து, வசனம் பாருங்க, போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம் புருஷன். அப்போ நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. அந்த வெளிச்சத்துல என்ன பண்ணோம், நம்ம ஒருத்தர் ரட்சிக்கப்படும் போதே, அந்த சத்தியத்தை அறியும் போது, அதன்படி நடக்கும் போதே அந்த நம்மளுடைய வெளிச்சத்துல நம்ம குடும்பத்தையும் நம்மளால என்ன பண்ண முடியும், ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். அதற்கு அவர்களுக்கு முன்னாடி நல் நடக்கை உள்ளவர்களா நடக்கணும், நற்கிரியைகளை காண்பிக்கணும். அப்படி இருக்கும்போது நம்முடைய நடக்கையை பார்த்து அவர்களே என்ன பண்ணுவாங்க, நம்முடைய கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்வாங்க. நற்கிரியை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளின்படி நாம் நடக்கும்படி அவர் என்ன பண்ணறான், முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நம்ம கிறிஸ்துவோட அவயங்களா இருக்கிறோம். அப்போ நம்ம எதனால நம்ம நற்கிரியை செய்யறோம்னா, கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார், அந்த வெளிச்சம் வெளியே பிரகாசிக்குது. தீத்து 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆமேன். எதற்காக நம்மளை மீட்டு கொண்டா? நம்முடைய சுய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபைன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்ப எதற்காக நம்மளை சொந்த ஜனமாக்கினாராம்? நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறது, அதை நம்மளை சுத்திகரிச்சார்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. சபை எதுக்காக கூடி வருகிறோம்? அன்புக்கும் நற்கிரியைக்கும் நாம் ஏவப்படும்படிக்கு ஒருவரை ஒருவர் கவனித்து, சபை கூடி வருகிறதை சிலர் விட்டுவிடுவது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவுள்னு சொல்லி எழுதியிருக்கு. நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ, அதாவது கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை சமீபமா இருக்கிறது எவ்வளவா நம்ம ஆராய்ந்து பார்க்கிறோமோ அவ்வளவாய் புத்தி சொல்லணும். அப்ப அன்புக்கும் நற்கிரியைக்கும் நாம் ஏவப்படும்படிக்கு தான் ஒருவரை ஒருவர் கவனித்து புத்தி சொல்றோம். அப்போ சபை கூடி வருகிறதே நம்மளுடைய நற்கிரியை பெருகிறதுக்கும் அன்புக்கும், ஒருவரை ஒருவர் தவறும் போது சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் அவங்களுக்கு புத்தி சொல்லி இன்னும் அதிக நற்கிரிகையில பெருகும்படிதான் சபை கூடி வருகிறோம் இல்லையா? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாய் இருங்கள். ஆமேன். ஆமேன். இப்போ ஒரு சபையில பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ரொம்ப நாளா இருக்கும்,
சில பேர் இப்பதான் புதுசா வந்திருப்பாங்க, சில பேர் இன்னும் குழந்தைகளாவே இருப்பாங்க. ரொம்ப நாள் வந்தா கூட அவங்க இன்னும் குழந்தைகளா தான் இருப்பாங்க, கர்த்தருக்குள் குழந்தைகளா இருப்பாங்க, வளர மாட்டாங்க. அப்போ வளர்ந்த சகோதரர்கள் என்ன செய்யணும்? ஒழுங்கில்லாதவருக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள் சொல்லிதான் வசனம் எழுதியிருக்கு இல்லையா? அவங்களை குற்றப்படுத்தணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லவே இல்லை. எல்லோரிடத்திலும் நீடிய சாந்தமாயிரும். அவங்க அறியாம செய்யறாங்க இல்லையா? அவங்களுக்கு என்ன பண்ணணும்? புத்தி சொல்லி, சகோதரனே இப்படி இருக்குதே, வேதத்தின்படி இது தப்பு இல்லையா, நம்ம கொஞ்சம் மாத்திக்கலாம். புதுசா வரவங்களுக்கு அதிக அக்கறை நம்ம செலுத்தணும். அவங்க ரட்சிக்கப்பட்டு நம்ம ஒரு சபைக்கு கூட்டி வர்றதுக்கு நம்ம அதிக பிரயாசப்படுகிறோம் இல்லையா? அப்படி வந்த சகோதரருக்கு முன்னுரிமை கொடுத்து எல்லோருமே என்ன பண்ணோம்? அதிக கவனமா செலுத்தி கிறிஸ்து அவர்களுக்குள் உருவாகும் அளவும் நம்ம கர்ப்ப வேதனைப்படணும். எல்லோருக்கும் அந்த கடமை இருக்குது. தீத்து 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் வாசிக்கலாம். நீயே எல்லாவற்றிலும் உங்கள் நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து, எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலும் விகற்பமில்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பாயாக. ஆமேன். ஆமேன். நீ எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து. அப்ப நம்ம எப்படி இருக்கணுமா? நற்கிரியைகளுக்கு மாதிரியா இருக்கும். இயேசு கிறிஸ்து தான் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் மாதிரியா இருந்தார் இல்லையா? அவரை பின்பற்றுகிற நாமும் அவர் நடந்தபடியே நம்ம நடக்கணும்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? அப்போ எதிரியானவன், இப்போ பிசாசானவன் என்ன பண்ணுவான்? அவனோட பிள்ளைகள் இருக்கிறாங்க இல்லையா? உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்வதற்கு ஒன்றுமே இல்லாமல் வெட்கப்படத்தக்கதாக, அது உபதேசமா இருந்தாலும் இல்ல குணமா நம்ம நடந்துக்கிறதா இருந்தாலும் எதிலையுமே குற்றம் சாட்டப்படாதபடிக்கு ஆரோக்கியமான வசனங்களை பேசுகிறனுமா இருக்கும். எதை சொன்னாலும் வசனத்தை சொல்லிதான் அவங்களுக்கு என்ன சொல்லணும்? புத்தி சொல்லணும். நம்மளுடைய சொந்த கருத்தெல்லாம் அவங்க மேல திணிக்க கூடாது. வசனத்துல இப்படி எழுதி இருக்குப்பா, இந்த மாதிரி நம்ம நடக்கக்கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டப்படாதவனா முதல்ல நம்ம இருக்கணும். அப்பதான் அவங்களுக்கு முன்னாடி நம்ம முதல்ல நற்கிரிக்கு மாதிரியா நடந்துக்கணும். அவங்க குற்றம் சாட்டப்படாதபடிக்கு, நம்ம கிட்ட எந்த ஒரு குற்றமும் சாட்டப்படாதபடிக்கு அவங்களுக்கு முன்னாடி உண்மையா இருக்கணும். அவங்களுக்குள்ள நல் உண்மையை காண்பிக்கணும். ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா அவங்களே வெக்கப்பட்டு என்ன பண்ணுவாங்க? அவங்க கிட்ட நம்ம குற்றம் சாட்டுறதுக்கு அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லையே, ஏன்னா நம்ம தீமை செய்தோம், அவர்கள் நம்மளுக்கு நன்மை செய்தார்களே. அவங்க நமக்கு தீமை செஞ்சா கூட அவங்களுக்கு நன்மையை செய்யுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. தீமையை நன்மையால வென்று காட்டுன்னு கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார் இல்லையா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாம். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரன் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஆமென். புறஜாதிக்கு முன்னாடி நம்ம எப்படி நடந்துக்கணுமா? அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு தேவனை மகிமைப்படுத்தும்படி அவர்களுக்கு முன்னாடி நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளணும் இல்லையா? அவங்களுக்கு முன்னாடி நற்கிரியைகள்லாம் நிறைய செய்யணும், உண்மை உள்ளவர்களா இருக்கணும், கொஞ்சத்துல உண்மை உள்ளவர்களா இருக்கணும், நம்ம அவங்களுக்கு முன்னாடி பரிசுத்தமா வாழ்ந்து காட்டணும். இந்த மாதிரி நம்ம வாழ்ந்தோம்னா, சாட்சியாக இருந்தோம்னா, நம்மை சுற்றி இருக்கிறவங்களே நம்ம ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். இந்த மாதிரி வேதத்துல பாத்தீங்கன்னா 2 பேர் சாட்சியா இருந்தாங்க. நற்கிரியை செஞ்சு சாட்சியா இருந்து அநேகர் ஆதாயப்படுத்தி கொண்டாங்க. அதுல சபித்தாள் என்னும் பேருடைய ஒரு ஸ்ரீஷி இருந்தாங்க இல்லையா? அவங்க இறந்த பிறகும் அவங்களுடைய நற்கிரியை பத்தி என்ன பண்றாங்க? அநேகர் போதிக்க பேசுறாங்க இல்லையா? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36 39 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொர்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீசி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாக செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்தில் வரவேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்துக்கு அனுப்பினார்கள். பேதுரு அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து
நின்றார்கள். ஆமென். ஆமென். சபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தாங்க இல்லையா? அவங்க என்ன பண்ணாங்க? அவள் நற்கிரியைகளும் தருமங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அப்போ அவங்க மரண வியாதியில இருந்து வியாதிப்பட்டு மரணம் அடைந்ததை பார்க்கிறோம் இல்லையா? அப்போ பேதுருவை கூப்பிட்டு அனுப்புறாங்க. பேதுரு வரும்போது அவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அப்பொழுது விதவைகள் எல்லோரும் அழுது தெற்கால் தன்னுடனே இருக்கையில் செய்திருந்த அங்கியையும் வஸ்திரத்தையும் காண்பிக்கிறாங்க. அப்ப அவங்கள சூழ்ந்து கொள்றாங்க. ஏன்னா அவங்க அநேக நற்கிரி அவங்களுக்கு முன்னாடி செஞ்சாங்க. அப்போ அதனால அவங்க என்ன பண்றாங்க? அவங்க கூட இருந்தவங்கள அவங்க மரித்த பிறகு கூட என்ன பண்றாங்க? பேதுருக்கு சாட்சியா சொல்லி அவங்கள பத்தி அறிவிக்கிறாங்க இல்லையா? அப்போ பேதுரு என்ன பண்றாரு? அவங்கள சபித்தாலே எழுந்துருன்னு சொல்லி முழங்காலிட்டு கத்தட்டு ஜெபம் பண்ணி அவரை எழுப்புறாங்க. அப்போ உயிருள்ளவளாக அவங்களுக்கு முன்னாடி போய் நிறுத்தும் போது இந்த யோப்பா பட்டணத்துல இருக்கிற எல்லாருக்கும் அது தெரிய வருது. அப்பொழுது அநேக கத்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவரான அப்போ அந்த சகோதரியோட நற்கிரியினாலும் ஆண்டோடைய வல்லமையினாலும் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எழுப்பப்பட்டிருக்காங்க இல்லையா? அப்போ எழுப்பப்படும் போது அவங்களை சுத்தி இருந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா கத்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களா இருந்தாங்கன்னு சொல்லி வேதத்துல அதுக்கு கீழே வசனமே நீங்க படிச்சீங்கன்னா எழுதியிருக்கு. சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனைக்கு அளிப்பார் என்பது வேதத்துல எழுதியிருக்கிறது. எவ்வளவு உண்மை உள்ளதா இருக்கு இல்லையா? அதே போல 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு அவரும் அநேக தர்மங்களையும் நற்கிரியைகளும் செய்து கொண்டு வந்தார் இல்லையா? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கலாம். இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட வட்டாரத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசாரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஆமென். ஆமென். அப்போ 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு குறித்து சாட்சியை பாருங்க. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்திருந்தவனும் ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து கொண்டு எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறவனுமாயிருந்தான். எவ்வளவு பெரிய சாட்சி பாருங்க. அப்படி இருந்ததுனால என்ன ஆச்சுன்னா அவர்கள் கூட இருந்தவங்க எல்லாருமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால ரட்சிக்கப்பட்டாங்க. அவருக்கு ஒரு சொப்பனம் வருது இல்லையா? சொப்பனத்துல என்ன பண்றாங்கன்னா கர்த்தர் என்ன சொல்றாரு? உன்னுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது அப்படின்றார் இல்லையா? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 31-33 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது. யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை வரவழைப்பாயாக. அவன் கடலோரத்திலே தோல் பதனிடுகிறவனாகிய சீமோனுடைய வீட்டிலே தங்கியிருந்தான். அவன் வந்து உன்னிடத்தில் பேசுவான் என்றார். அந்தபடியே நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன். நீர் வந்தது நல்ல காரியம். தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம் என்றான். ஆமென். ஆமென். கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைப்பூட்டப்பட்டது. அப்போ பேதுருன்னு ஒருத்தர் என்ன பண்ணுவாரு? உங்ககிட்ட வருவாரு. அவர் வாயினால சுவிசேஷத்தை உனக்கும் உன்னோட கூட இருக்கிற எல்லாருக்கும் அறிவிக்கும்படியாக நீ போய் பேதுருவை கூட்டிட்டு வான்னு சொல்லி ஆன்லைன் போறோம். அதே போல பேதுரு வராரு. பேதுரு வரும்போது நடந்ததெல்லாம் அவர் சொல்றாரு இல்லையா? தேவனாலே உமக்கு கட்டளையிட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லோரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம். அப்போ தேவ வசனம் அவன் நற்கிரியை செஞ்சதுனால தேவனை நோக்கி எப்பொழுதும் இரவும் பகலும் ஜெபம் பண்ணிக்கிட்டு உண்மையும் உத்தமமா தேவனுக்கு பயந்து இருந்ததுனால தேவனுடைய வசனம் அவருடைய வீட்டு தேடி வருது. அவரை சுத்தி இருந்தவங்க எல்லாம் ரட்சிக்கப்படுறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா பேதுரு பிரசங்கிக்க தொடங்குறாரு இல்லையா? அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லோரும் அவரை குறித்து சாட்சி கொடுத்துக்கிறாங்கன்னு சொல்றாரு. இந்த வார்த்தையை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனம் கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவி வந்து இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோட கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ளவர்கள், அதாவது இஸ்ரவேல் ஜனங்க விசுவாசிகள் கேட்டபோது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேல் பொழிந்தள்ளப்பட்டதை குறித்து பிரமித்து போறாங்க. ஆண்டவர் அன்னைக்குதான் புறஜாதிகளுடைய விசுவாசத்தின் கதவை திறந்தார். அப்ப புறஜாதியின் மேல பரிசுத்தாவின் வந்து இறங்குதை பார்த்து பேதுரு முதற்கொண்டு எல்லாரும் பிரமித்து போறாங்க. இப்போ நம்மை போல பரிசுத்தாவியை பெற்ற இவர்களுக்கு தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து அவங்களுக்கு ரட்சிப்பின் பாதையை கர்த்தர் திறந்து விடுகிறார். அப்போ கொர்நேலியு மூலமா அங்க இருந்து எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? சபித்தாள்ன்ற ஒரு சீஷியும் கொர்நேலியு அவங்களோட நற்கிரியின் மூலமா அநேகர் ஆதாயப்படுத்தி கொண்டாங்க இல்லையா? நம்மளும் அதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். ஆமேன். ஆமேன். கர்த்தர் நம்மளை எதுக்காக அழைத்தார்? நம்ம கர்த்தருக்காக ஊழியர் செய்யறதுக்காக தான் இல்லையா? யார் என்னோட காரியமா போவா, யார் என்னோட காரியத்தை நடப்பிப்பான்னு சொல்றாரு. விளைச்சல் அதிகமா இருக்கு, அறுவடைக்கு ஆட்கள் யாரும் குறைவா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதனால அறுவடைக்கு ஆட்கள் என்ன பண்ணுங்க, வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்றா இல்லையா? அப்போ நம்ம அவருடைய ஊழியக்காரா இருக்கிறோம். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்க தான் சொல்றாரு கர்த்தர். அவங்களை குற்றப்படுத்தணும்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. அவங்கள ரட்சிக்கப்படணும்ன்றதான் நம்மளோட விருப்பமா இருக்கு. நம்மளோட இருதயத்துல எண்ணம் எப்படி இருக்குன்னா, அந்த சகோதரன் எப்படியாவது ரட்சிக்கப்படணும், அதுக்காக ஜெபம் பண்ணணும், நம்மளோட வார்த்தை எல்லாமே கிருபை உள்ளதா இருக்கணும், அவங்களுக்கு முன்னாடி நற்கிரியை காண்பீர்களா இருக்கணும், சமாதான கட்டின் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு எப்படி இருக்கணுமா ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லி வசனம் எழுதியிருக்கு. வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆமேன். ஆமேன். நமக்காக தேவன் ஜீவனை கொடுத்து என்ன பண்ணாரு? நமக்கு ரட்சிப்பை உண்டாக்குனார். அந்த அன்பு என்னதுன்றது நம்மளுக்கு வெளிப்படுத்தினார் இல்லையா? அப்போ நாமளும் என்ன பண்ணோம்? அவர் நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தது போல நம்மளும் மற்றவங்க இடத்துல அன்பு கூறணும், அவங்களும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு என்ன செய்தாரோ அதே அன்பை அவங்களுக்கும் நம்ம காண்பிக்கணும் இல்லையா? நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவேன்னு சொல்லி எழுது. அப்போ தன்னை நேசிக்கிறது போல பிறரையும் நேசிக்கணும்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு இல்லையா? கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. ஆமேன். ஆமேன். நீங்கள் கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகும். அப்போ விசுவாசமா இருக்கணும் இல்லையா? விசுவாசம் தான் வேர்கொள்ளதா இருக்கும். வேறுன்றது நம்ம கர்த்தர் தான் நம்முடைய தாவீதின் வேரா இருக்கிறார் இல்லையா? அப்போ இருதயத்துல அந்த வசனம் தங்கி ஆழமா என்ன பண்ணணும்? வேர்கொண்டதுன்னா விசுவாசத்துல நிலைத்திருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகும். நம்ம விசுவாச குடும்பத்தாரா இருக்கோம், தேவனுடைய வீட்டாரா இருக்கிறோம் இல்லையா? அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களானா ஆவியின் கனிகளிலையும் ஆத்ம ஆதாயப்படுத்துகிறதுலையும் சாந்த குணத்திலையும் நம்ம என்ன பண்ணணும்? பெருகுறலா இருக்கும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாம். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமேன். ஆமேன். நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல், ஞானமற்றவர்னா யாரு? புறம்பே இருக்கிறவங்களை பத்தி தான் சொல்லி எழுதிருக்கு இல்லையா? இதே கொலேசியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல பாத்தீங்கன்னா, புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்னு எழுதிருக்கு. அப்போ நீங்கள் ஞானமற்றவர்களை போல் நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் எப்படி இருக்குதான் பொல்லாதவைகளால். இன்னைக்கு யூடியூப் எங்க போனாலும் இந்த உலகத்துல இந்த உலக காரியங்கள் எது போனாலும், சினிமா இருக்கட்டும், வெளிக்காரியங்கள் எதுமா இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு மொபைலுக்குள்ள எல்லா அநியாயமும் அக்கிரமங்களும் பிசாசு கொண்டு வர்றாங்க இல்லையா? அப்போ நாட்கள் பொல்லாததா இருக்குது இல்லையா? ஏன்னா ஒரு சின்ன பசங்க கிட்ட கூட இன்னைக்கு என்ன இருக்குன்னா மொபைல் இருக்கு, அவங்க கிட்ட அதுல இருந்து விடுதலை ஆக முடியாம அவங்க கஷ்டப்படுறாங்க. இப்போ நாட்கள் பொல்லாதவை ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும். எப்பெல்லாம் ஆண்டவரை தேட முடியும்?
ஆண்டவருடைய காரியத்துக்காக ஜெபம் பண்ண முடியுமா? வேதம் படி வாசிக்க முடியுமா? இல்லை யாருக்காவது சுவிசேஷம் அறிவிக்க முடியுமா? இல்லை யாருக்கு முன்னாடி பக்தி விருத்தி உண்டாகும் காரியங்களை செய்ய முடியுமா? நம்ம எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படும்படி, மகிமைப்படும்படி அவர்களுக்கு முன்னாடி நல் நடக்கை உள்ளவர்களா நம்ம நடந்து கொள்ளணும். பிலிப்பியர் 1:27 வாசிக்கலாம். நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் வரலாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். ஆமேன். ஆமேன். நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரமாக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதை பிரசங்கம் பண்ணு எழுது. அப்போ நம்ம கர்த்தருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காகவும் அவருடைய ஊழியக்காரனாக வந்து ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுத்துக்கிறார் இல்லையா, அதுக்கு பாத்திரமா நம்ம நடந்து கொள்ளணும். நம்மளால தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியா நடந்து கொள்ளணும் இல்லையா. அப்போ சபையில இது எல்லாரும் நீங்க சபையோட கர்த்தரோட அவயங்கள்னா, சபைனா யாரு? இயேசு கிறிஸ்துவோட சரீரம். அதுல நீங்க எல்லாரும் தான் அவயங்கள் இல்லையா. நீங்களும் நானும் எல்லாரும் சேர்ந்தாதானே கிறிஸ்துவோட சரீரமா இருக்கிறோம். அப்போ கிறிஸ்துவோட சரீரங்கள்ல எல்லாமே என்ன பண்ணோம்? கிறிஸ்துவோட சபைக்காக பாடுபடணும். வாசிக்கலாம். எபேசியர் 4:16 வாசிக்கலாம். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. ஆமென். ஒவ்வொரு அவயமும், நம்ம எல்லாரும் அவயங்கள் தான் இல்லையா, தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடினா எல்லா அவயங்களும் கிரியை செய்யணும். ஒரு வேலை செய்யும் போது கண்ணு பார்க்கும், கை வேலை செய்யும் இல்லையா. அப்போ எல்லா அவயங்களும் தான் வேலை செய்யணும் இல்லையா. அப்போ எல்லா அவயங்களும் தன் தன் அளவுக்கு தக்கதாக கிரியை செய்து வருகிறபடியே அது அன்பினால் தமக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குவது ஏதுவதற்காக என்ன பண்ணுமா? சபை வளர்ச்சியை உண்டாக்குகிறது. நம்ம எல்லாம் சேர்ந்து கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சாதான் பிரதர் சபையில அதிக ஜனங்களை கொண்டு வர முடியும், ஆத்ம ஆதாயம் செய்ய முடியும். அது போதிக்கிறவங்க மட்டும்தான், மூப்பர்கள் மட்டும்தான், இல்ல முன்னாடி இருக்கிற சகோதரர்கள் மட்டும்தான் நம்ம வாரத்துக்கு ஒரு முறை வந்துட்டு போயிடுவோம் அப்படின்னா நம்மை வஞ்சிக்கிறவங்களா இருக்கு. கர்த்தர் கேட்பார் இல்லையா கணக்கு, நான் தாளந்து கொடுத்தேனே நீ என்ன செய்தேன்னு. அப்போ எல்லோரும் அவயங்கள்னா, எல்லாரும் கர்த்தருடைய அவயங்கள்னா நிச்சயமா அந்த அவயங்கள் என்ன பண்ணும்? கர்த்தருக்காக வேலை செய்வாங்க. கலாத்தியர் 3:13 வாசிக்கலாம். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். ஆமேன். ஆமேன். நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். அப்போ அந்த சுயாதீனத்தை மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் தேவனுக்கு பயந்து, ஏன்னா விலையேறப்பட்ட ரத்தத்தினால் நம்ம மீட்டுக் கொள்ளப்பட்டிருக்கோம் இல்லையா, அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். எப்ப கர்த்தர் நமக்கு எப்படி அந்த அன்புனால நம்ம ரட்சித்தாரோ, நம்மளும் அந்த ஊழியத்தை அன்போடு தான் செய்யணும். அப்போ ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள்னு எழுதிருக்கு. அப்போ மற்றவங்களை பார்க்கும்போது நம்ம அவங்களோட என்ன இருக்கணும்? அவங்களுக்கு நம்ம வேலைக்காரங்களா நினைச்சுதான் அவங்களை வேலை செய்யணும். அவங்கள மேன்மையா நினைக்கணும். ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்ளுங்கள்னு எழுதி, நம்மளும் அவங்க மேல் உள்ளவங்க அப்படின்னு நினைச்சுதான் நம்ம ஊழியமே செய்யணும். கிறிஸ்துவும் ஊழியத்தை கொல்லும்படி வரையாம நமக்காக ஊழியம் செய்யும்படி தன்னைத்தானே தாழ்த்தினார்ன்றதை நம்ம மறக்க கூடாது இல்லையா. 1 தெசலோனிக்கேயர் 4:11-12 வாசிக்கலாம். புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதிருக்கும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களாயிருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். ஆமேன். ஆமேன். இப்போ நம்ம சபையில இருக்கும்போது மட்டும் கிடையாது, வெளியில இருக்கும்போது, வேலை ஸ்தலத்துல இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கணுமா? புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து, அவர்களுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கணுமா? வெளியில இருக்கிறவங்க முன்னாடி நம்ம யோக்கியமாய் நடந்து சத்தியம் உள்ளவர்களும் உண்மை உள்ளவர்களாக நம்ம நடக்கணும். நம்மளோட தேவைக்கு ஒன்றுமே குறைவில்லாதபடிக்கு எப்படி இருக்கணுமா? நம்ம சொந்த அலுவல் வேலையை சேர்க்கணும். நம்ம வேலை செய்யணும். நம்ம வேலை செஞ்சுதான் சாப்பிடணும். நம்ம தேவையில்லாத அந்நிய வேலையில போய் நம்ம சிக்கி உண்டக்கூடாது. அமைதல் உள்ளவர்களா இருக்கணும். நம்ம சொந்த கையினால வேலை செஞ்சு என்ன பண்ணணும்? அந்த ஆதாயத்துலதான் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம குடும்பத்தை வழி நடத்தணும்னு ஆண்டவர் சொல்றாரு இல்லையா.
அப்போ வேலை செய்யற இடத்துல நம்ம எப்படி இருக்கணும்? வேலைக்காரரே, அதிக பயத்தோட உங்கள் எஜமானுக்கு கீழ்ப்படிந்திருங்க. நல்லவர்களுக்கும் சாந்தம் உள்ளவர்களுக்கும் மாத்திரம் அல்ல, முரட்டு குணம் உள்ள பாத்தீங்களா எஜமானுங்க, அவங்களுக்கும் நம்ம கீழ்ப்படிந்துதான் இருக்கும். ஏன்னா எந்த அதிகாரமும் தேவனால் உண்டாயிருக்கு. அந்த அதிகாரத்தை எதிர்த்து நிற்கிறோம், தேவன் நியமித்த அதிகாரத்தை தேவனை எதிர்த்து நிற்கிறோன்றதை அறியாது இருக்கிறது எப்படி? தீத்து 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் வாசிக்கலாம். வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியம் உண்டாக நடந்து கொள்ளவும், திருடாமல் இருந்து சகல விதத்திலும் நல் உண்மையை காண்பிக்கவும் புத்தி சொல்லு. ஆமேன். ஆமேன். வேலைக்காரர் தம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தின் எல்லாவற்றையும் அலங்கரிக்கத்தக்கதாக, அதாவது அந்த வசனத்தின்படி நம்ம நடக்கணும். இதே அலங்கரிப்பு எங்க சொல்லுவார்னு பாத்தீங்கன்னா, மனைவிகளே உங்க சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்க, வெளியான தோற்றத்தை நீங்க அலங்கரிப்பா இல்லாம சாந்த குணத்தோடு கீழ்ப்படிதலோடு அவங்களுக்கு முன்னாடி இருந்த அலங்கரிப்பு தான் என்றென்றைக்கும் அழியாத அலங்கரிப்பு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் இல்லையா? அதே போல வேலைக்காரரே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் கர்த்தர் எவ்வளவு அழகா வசனத்தை சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. தங்கள் எஜமானுக்கு கீழ்ப்படிந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியம் உண்டாகும்படி அவருக்கு முன்னாடி எப்படின்னுமா நடந்து கொள்ளுங்கள். திருடாமல் இருந்து சகலத்திலும் சகல விதத்திலும் நல்லுண்மையை காண்பிக்கவும் அவங்களுக்கு முன்னாடி நடந்து கொள்ளுன்னு சொல்லி நம்ம கத்துக் கொடுக்குறாரு. அப்போ அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவர் உத்தமமா இருக்கிறாரு, இந்த சகோதரன் உத்தமமா இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சு யாரை மகிமைப்படுத்துவாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய தேவனை மகிமைப்படுத்துவாங்க. உக்கிரக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அது அவசியம் சொல்லி வேதத்துல எழுதிருக்கு இல்லையா? அப்போ வேலைக்காரன் உண்மை உள்ளவனா இருக்கும். கர்த்தருடைய வேலைக்காரன் உண்மை உள்ளவனா இருக்கணும். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனா இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனா இருக்கிறான்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. கர்த்தர் பாத்தீங்கன்னா நியாயத்திற்குள்ள உண்மை உள்ள ஊழியக்காரனை பார்த்து சொல்றாரு இல்லையா? உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியா வைப்பேன்னு சொல்றார். உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றார். இப்போ நம்மளும் உண்மை உள்ளவர்களா இருந்தோம்னா கர்த்தர் நம்முடைய பிரயாசத்தை எல்லாம், அன்புள்ள பிரயாசத்தை எல்லாம் மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல என்று சொல்லி வேதத்தில் எழுதியிருக்கு. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அப்போ கர்த்தர் நம்மோட இருக்கிறார். அப்ப நம்மளுக்கு எதுக்கு பண ஆசை? கர்த்தர் நம்மோட இருக்கிறார், இப்ப இருக்கிறதே போதும், இந்த சந்தோஷம் எனக்கு போதும், கர்த்தரே என்னோட இருக்கிறாரே. வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10-12 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். ஆமேன். ஆமேன். பணாசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. இன்னைக்கு எந்த ஒரு தீமை நடந்தாலும் அதுக்கு காரணம் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா பணாசை தான் இருக்கும் இல்லையா? சிலர் அதை ஈச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுகி அநேக வேதனைகளால் தங்களை உருவ கொத்தி கொண்டாங்க. யூதாசு, அனன்யா, சப்பிரால், இவர் அநேக பேர்னாங்க பண ஆசைனால்தான் விழுந்து போனாங்க இல்லையா? நீயோ தேவனுடைய மனுஷனேன்னு சொல்லி நம்மளை பார்த்தா சொல்றாரு இல்லையா கர்த்தர்? இவைகளை விட்டோடு நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. அப்போ பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது. நம்ம பணக்காரன் ஆகணும்ன்றது வேதனையை உண்டாக்கும். அதுக்கு போல என்ன சொல்றாரு? நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். இதற்காக தான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார் இல்லையா? நாம் எது வரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாகன்னு சொல்லி வேதத்தில் எழுதியிருக்கு. அப்போ பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் நமக்கு இப்படி கற்றுக் கொடுக்குது இல்லையா? அப்போ எந்த அளவுக்கு வசனம் நம்ம இருதயத்தில் தேதி இருக்கு. இப்போ பொய் சொல்லக்கூடாது அப்படின்ற அந்த வசனம் உங்க இருதயங்கள் இருக்கா? முதல்ல அதுக்கு கீழ்ப்படிங்க. அதற்கு
அந்த வசனத்துக்கு உண்மை உள்ளவர்களா நடந்து கொள்ளுங்க. அப்போ பரியாசம் பண்ணக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, வேலை ஸ்தலத்துல எஜமானுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும், இப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா வசனங்கள் வரும். சகோதரனை குற்றப்படுத்தக்கூடாது. அந்த மாதிரி எத்தனை வசனங்கள் உங்கள் இருதயங்கள் கீழ்ப்படிந்திருக்கிறீங்களோ, பதிதப்பட்டிருக்குதோ அத்தனை வசனத்துக்கு முதல்ல கீழ்ப்படிங்க. அது என்ன பாத்தீங்கன்னா 10, 20, 30 தரும். முதல்ல அந்த வசனத்துக்கு உண்மை உள்ளவர்களா இருக்கும். நீங்க ஒரு வசனத்துக்கு உண்மை உள்ள இருக்கணும்னு நினைச்சு பாருங்க, பொய் பேசக்கூடாதுன்னு நினைச்சு பாருங்க. அது இன்னும் 4 வசனங்களை உங்களுக்கு உண்டாக்கி இன்னும் அதிக வசனங்களுக்கு கீழ்ப்படிதல் உங்களுக்கு கத்துக் கொடுக்கும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17-19 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். ஆமென். அவனுடைய கிரியையின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொள்கிறபடியால் இங்க இருக்கிற மலம் எப்படி இருக்கணுமா? பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். நம்ம கிரியையினால நம்ம ரட்சிக்கப்படல, நம்மளுடைய முன்னோர்களுடைய பாரம்பரியத்தினால நம்ம ரட்சிக்கப்படல, இல்ல வெள்ளினாலும் பொன்னினாலும் நம்மளை மீட்கப்படல. நம்ம மீட்கப்படுறதுக்காக தேவன் மனிதனாக பிறந்தார், நமக்காக ஜீவனை கொடுத்தார். இது கிரியையினால் உண்டானது கிடையாது, இது விசுவாசத்தினாலே கிருபை கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்டோம். அப்போ பயத்துடனே நடந்து கொள்ளணும். நம்ம யாரையும் போய் குற்றம் சாட்டுகிறவர்களா நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மளும் ஒரு காலத்துல அதை செஞ்சு கொண்டு இருந்தோம். நம்ம எப்படி இரக்கம் பெற்றோமோ அதே போல அவர்களும் இரக்கம் பெறத்தக்கதாக அவர்களுக்கு சாந்தத்தோடும் நல் நடக்கை உள்ளவர்களாகவும் அவங்களுக்கு முன்னாடி நடந்து கொண்டா மட்டும்தான் அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. அவங்கள பரியாசம் பண்றதோ அற்பமா நினைக்கிறதோ அவங்களை குற்றம் சாட்டுகிறதோ தேவனுடைய பார்வைக்கு சுத்தமானது கிடையாது. அதனால பயத்துடனே நடந்து கொள்ளுங்கன்னு சொல்லி கர்த்தர் நம்மளுக்கு எச்சரிக்கிறார் இல்லையா? நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள்னு எழுதி. அப்போ நம்ம துன்மார்க்கனா இருக்கும்போது சத்ருக்களா இருந்தோம், கல்லையும் மரத்தையும் நம்ம வணங்கிட்டு இருந்தோம். நம்ம பிதாக்கள் அதான் பண்ணிட்டு இருந்தாங்க, நம்மளும் அதான் பண்ணிட்டு இருந்தோம். விக்கிராராதனை செஞ்சிருந்தோம் இல்லையா? அந்த உலகத்துக்கு அடிமையா இருந்தோம். அப்படி இருக்கும்போதே கர்த்தர் நம்மை மன்னிக்கும் போது நான் எப்படி இன்னொருத்தவங்களை மன்னிக்க மாட்டேன்னு சொல்ல முடியும்? அப்ப ஒருவரை ஒருவர் தாங்கணும். கர்த்தரும் நமக்காக பொறுமையோட நீடிய பொறுமையோடு நம்மளை தாங்கினார் இல்லையா? அந்த வாசனம் கிறிஸ்து நமக்குள் உருவாகும் அளவும் நமக்கு கத்துக் கொடுத்த சகோதரர்கள் கர்ப்பவேதனைப்பட்டாங்க. அப்போ அதே பொறுமையும் நீடிய சாந்தமும் இன்னொரு சகோதரர் ரட்சிக்கப்படுறதுக்கு நம்மளும் இருக்கணும். நம்ம டைம் பிக்ஸ் பண்ணக்கூடாது, 2 தடவை 3 தடவைன்னு பொறுமையோட இருக்கணும். ஏன்னா கர்த்தர் நமக்காக நீடிய பொறுமையோடு இருந்தார் இல்லையா? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலனில்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் வேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? ஆமீன். ஆமீன். கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற சபையை பார்த்து தான் சொல்றாரு, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துக்குள் எப்படி இருக்கிறீங்களா? குழந்தைகளா இருக்கிறீங்கன்னு நினைச்சுதான் உங்ககிட்ட பேச வேண்டியதா இருக்குது. ஏன்னா நீங்க பலனற்றவர்களா இருந்ததுனால உங்களுக்கு நான் என்ன பண்ணேன்? போஜனம் கூடாமல் பாலை கொடுத்து அடிப்படை சத்தியம் எல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? ஆனா நீங்க இன்னும் எப்படி இருக்கிறீங்கன்னா இன்னும் குழந்தையா தான் நம்ம இருக்கிறோம். ஏன்னா இன்னும் நீங்க மாம்சத்துக்குரியவங்களா தான் இருக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள எப்படி இருக்குன்னா பொறாமை, வாக்குவாதங்கள், பேதங்கள்லாம் இதுல இருக்கிறபடி நீங்க இன்னும் என்ன பண்றீங்க? மத்தவங்க குற்றம் சாட்டு கொண்டே இருக்கிறீங்கன்னா
அப்படிப்பட்டவங்களை பார்த்து வேதம் சொல்லுது, நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களா இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. என்னடா இது, நம்ம மனுஷன் தானே, ஏன் அப்படி பேசுறாரு ஆண்டவர்னா? வசனம் சொல்லுது, நீ தேவ வசனங்களை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்களா இருக்கிறாங்க. நான் உங்களை தேவர்கள் என்றும் உன்னதமான மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். நீங்க என்ன பண்றீங்க? லோக பிரபுக்களை போல செத்து மடிறீங்கன்னு சொல்ற. ஏன் பாலுன்ற குழந்தைகளா இருக்கிறோம்? ஏன்னா கர்த்தருக்குள்ள இன்னும் நம்ம வளரல இல்லையா? நம்மளுக்கு அந்த வசனத்துல பழக்கம் இல்லை. வாசிக்கலாம், எபேசியர் 5:13 வசனம் வாசிக்கலாம். பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். ஆமேன். ஆமேன். அப்போ பால் உண்கிறவன் எப்படி இருக்கான்னா, குழந்தையா இருக்கிறதுனால நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனா இருக்கிறான். அப்போ அந்த வசனத்தை கேட்டு அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பயிற்சியும் முயற்சியும் செய்யணும். கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு நீடிய பொறுமையா இருக்கணும்னு. அப்போ அந்த நீடிய பொறுமையா இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? உபத்திரங்கள் வழியா தான் நீடிய பொறுமையை கத்துக்கொள்ள முடியும். அப்போ அதுக்கு நம்ம பழக்கணும். இது ஒரே நாள்ல, ஒரு நாள்லயோ 2 நாள்லயோ வராது. அநேக தரம் சோதிக்கப்பட்டு விழுந்து போய் திரும்ப திரும்ப துக்கப்பட்டு அதை கத்துக்கொள்வோம். எஸ்வா உங்களுக்கு பிரியமில்லாம செய்யறது தொடர்ந்து செய்யறன்ற அந்த துக்கம் நமக்கு ரட்சிப்பை உண்டாக்கும் சொல்லி எழுதிருக்கு. அப்போ பலமான ஆகாரமானது இன்னும் அதிகமா கர்த்தரை அறியணும். அப்பதான் வேதம் சத்தியம்ன்றது உங்க இருதயத்துல ஆராய்ந்து ஆராய்ந்து நம்முடைய கர்த்தர் உண்மை உள்ளவர், வேதம் சத்தியம், அதுல இருக்கிற வசனங்கள் சத்தியம்ன்றத நீங்களா உணர்ந்து வேதத்தை ஆராய்ந்து தெரிந்து கொள்ளும் போதுதான் அப்போ பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பயிற்சினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களுடைய பூரண வயதுள்ள இருக்கே தகும். இங்க பூரண வயதுள்ளவங்க யாரை பார்த்து சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, வசனத்தை நன்கு கற்று தேர்ந்து அதன்படி நடக்கிறவங்களை பார்த்து தான் சொல்றாரு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்லி எழுதிருக்கு. இப்போ சத்தியத்தை நம்ம அறிந்து அதன்படி நடக்கணும், அதுதான் முக்கியம். ஏன்னா வசனத்தை கேட்கிறவர்கள் நீதிமான் அல்ல, அதன்படி நடக்கிறவர்களே நீதிமான் சொல்லி எழுதியிருக்கு. வேத வாக்கியம் எல்லாம் தேவ ஆவினால் அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவையா இருக்குது. அப்போ வேதத்தை நம்ம வாசிக்கிறோமா, அதை ஆராய்ந்து பார்க்கிறோமா, அதன்படி நம்ம நடக்கிறோமா, கர்த்தர் சொல்லுகிற வசனத்தின்படி நம்ம நடக்கிறோமா, நம்மை நாமே நிதானித்து தெரிந்துமா. அப்போ வேத வசனம் நமக்கு படிக்க 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 அதன்படி நடக்கணும். நம்ம முயற்சி செய்யும் போது ஜெபங்களாலும் முயற்சினாலும் பயிற்சினாலும் ஆண்டோடைய வசனத்துக்கு கீழ்ப்படினாலையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாரு. அந்த வசனம் நம்மை பரிசுத்தமாகும். அந்த வித்து இந்த வசனம் உங்க இருதயத்தில் இருந்துச்சுன்னா நம்மளுடைய நடக்கை பரிசுத்தமா இருக்கும். அப்போஸ்தலர் 17:11 வசனம் வாசிக்கலாம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். ஆமென். பெரோயா பட்டணத்தார் என்ன பண்ணாங்களாம்? மனவாஞ்சையாய், எவ்வளவு சந்தோஷமா என்ன பண்ணாங்களாம்? வசனத்தை ஏற்றுக்கொண்டு, ஓ கர்த்தருடைய வருகை இப்படி இருக்குதா அப்படின்னு சொல்லி வசனங்களை வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தனால எப்படி நான் ஆனாங்களாம்? நற்குணசாலியா இருந்தாங்க. அப்ப நற்குணம் எதனால வரும்? வேதத்தை ஆராய்ந்தா மட்டும்தான், வேதத்தை சாந்தத்தோடு சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டா மட்டும்தான் நமக்கு நற்குணம் இருக்கும். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். ஆவியின் கனி உங்ககிட்ட இருக்குன்னா நற்குணம் இருக்கும், நீதியா நடந்துப்பீங்க, உண்மை உள்ளவர்களா இருப்பீங்க. இதனால நம்ம கிட்ட ஆவியின் கனி நம்ம கூட இருக்குதுன்றதை நம்ம அறிஞ்சுக்கலாம் இல்லையா? தீத்து 3:14 வசனம் வாசிக்கலாம். நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்குவதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். ஆமேன். நம்முடையவர்களும் சபையை பார்த்தா சொல்றாரு, கனியற்றவர்களாய் இராதபடிக்கு குறைவுகளை நீக்குவதற்கு ஏதுவாக என்ன செய்யணுமா? நற்கிரியை செய்ய பழகட்டும். நற்கிரியை செஞ்சாதான் ஆவின் கனிகளும் வளரும் இல்லையா? அப்போ ஆவின் கனி வளரணும்னா நம்ம பக்தி விருத்தி உள்ள சகோதர சகோதரிகள் கிட்டதான் நம்மளோட என்ன பண்ணணும்? ஐக்கியம் இருக்கணும் இல்லையா? ஏன்னா மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்போஷணைகள் நல்வொழுக்கங்களை கெடுக்கும். அப்போ நம்முடைய காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா அன்போடே செய்ய கடவுது. அப்போ நம்முடைய கிரியை எல்லாமே, நம்முடைய காரியங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா அன்போடே செய்ய கடவுதுன்னு சொல்லி எழுதிருக்கு. அன்பு இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்கணும்? நற்கிரியைகளும் இருக்கும், அதுல பாத்தீங்கன்னா கிருபை இருக்கும், எல்லாமே அன்புல எல்லாமே அடங்கி இருக்கும் இல்லையா? ஆவின் கனி
அன்பு தான். அந்த அன்புல இருந்தா இந்த கனிகள் பிரியுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் வாசிக்கலாம். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஆமென். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் சொல்லி. ஏன்னா கர்த்தர் நம்ம இருதயத்தை பாக்குறாரு. கர்த்தர் முன்னாடி உண்மையா இருக்கும் இல்லையா? ஏன்னா நம்ம அன்பு மாயம் உள்ளதான் மாயமற்றதான் கர்த்தர் அறிவார் இல்லையா? சகோதர சிநேகத்தில் ஒருவர் பட்சமா இருங்க. ஏன்னா அவங்கள நம்மளுக்கு மேல என்ன பண்ணுங்க, மேன்மையா நினைக்கணும். எல்லாரையும் பார்க்கும்போது அவங்க நம்மளோட மேன்மை உள்ளவங்க. கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கு ஒருவர் முந்திக்கொள்ளும். அப்போ மத்தவங்களை கனம் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம தான் முந்திக் கொள்ளணும்னு சொல்லி எழுதிருக்கு. ஆவிக்குரியவர்கள் என்ன பண்ணுவாங்க, முந்திக் கொள்வாங்க இல்லையா? தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவருமாயிருங்கன்னு சொல்லியது. அப்போ ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களா இருக்கணும், நன்றி உள்ளவங்களா இருக்கணும். நம்ம ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தோம். கர்த்தர் இரக்கத்தினாலும் நீடிய பொறுவினாலும் தயவுனாலும் மகா கிருபையினாலும் நம்மளை ரட்சித்தார். அதேதான் நம்ம மற்றவங்களுக்கும் காட்டணும். அதுதான் ஆண்டவருக்கு செலுத்துற நம்ம நன்றி. கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமா இருங்க, யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தமா இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அப்போ யாவரோடும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் நம்ம சமாதானமா இருக்க பாருங்க. ஏன்னா பரிசுத்தம் இல்லாம நம்ம கர்த்தரை தரிசிக்க முடியாது இல்லையா? லூக்கா 11ஆம் அதிகாரம் 35வது வசனம் வாசிக்கலாம். ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையா இரு. ஆமென். உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையா இரு. ஏன்னா யாதொரு கசப்பான வேர் நம்ம இருதயத்துல முளைத்ததுன்னா நம்மளை தீட்டுப்படுத்தும். அப்போ பரிசுத்தமா இருக்கிற கர்த்தர் நம்ம விட்டு விலகி போவாரு. அப்போ பரிசுத்தம் இல்லாம ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்ப வேதத்துல அவர் வசனங்களை 6000 பிள்ளைகளுக்கு நல்லாவே தெரியும். நம்முடைய கர்த்தருடைய இயேசு கிறிஸ்து வருகை சமீபமா இருக்குது. உங்கள் விசுவாசத்தை விட்டுடாதீங்க, பொறுமையோட காத்துக்கோ. இவ்வளவு நாள் பொறுமையா இருந்தோம் இல்லையா? இன்னும் கொஞ்ச நாள் நம்ம கர்த்தருக்காக பொறுமையா இருக்கும். வாசிக்கலாம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 10-13 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அப்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கல்லையும் இடரலையும் போடலாகாதென்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஆமென். நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அநேக வசனம் பார்த்தோம். பிசாசு தான் குற்றம் சாட்டுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட நற்கிரியை எல்லாம் செஞ்சுட்டு சொல்லி காட்டி, இதெல்லாம் நிறைய காரியங்கள் நீங்க செஞ்சிருக்கேன் பிரதர்ஸ், ஆனா இன்னும் இந்த காரியம் மட்டும் கர்த்தருக்கு இது சரியா இல்லை இல்லையா? வேதத்துல இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு எழுதியிருக்கு இல்லையா? நம்ம செய்யறது நியாயமா அப்படின்றத அவங்கள போய் தனிமையில இருக்கும்போது அவங்க போய் நீ போய் சொல்லுன்றாரு. உன் சகோதரன் உனக்கு விரோதமா எதனா செஞ்சா நீ தனிமையா இருக்கும்போது அதை போய் சொல்லு. அவன் அதை கேட்டானா நீ அவனை ஆதாயப்படுத்தினுன்றாரு. அப்போ அவங்க ரட்சிக்கணும். அவங்க நம்ம கண்டிக்கிறது கூட எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா அவங்க மனம் திரும்புறதுக்காக தான். வசனத்தை கொண்டுதான் சிச்சிக்க சொல்றாரு கர்த்தர். அவங்கள தண்டிக்கிறதுக்காக கர்த்தர் அப்படி சொல்லல. அவங்க மனம் திரும்பணுன்றதுக்காக தான் ஆண்டவர் சொல்றாரு. இங்க பாவம் செய்யாத நீதிமான் ஒருவனும் கிடையாது. எல்லாரும் ஒரு காலத்துல அநியாயக்காரனும் அக்கிரமக்காரனா இருந்தோம். இயேசு கிறிஸ்துவோட நாமத்தினாலும் தேவனுடைய ஆவினாலும் கழுவப்பட்டீங்க, பரிசுத்தமாக்கப்பட்டீங்க, நீதிமானாக்கப்பட்டீங்கன்னு சொல்லி எழுதிருக்கு. முழங்கால் யாவும் அவருக்கு முன்னாடி முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும். அப்ப நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு ஒருவரும் அவருக்கு கணக்கு ஒப்புவிக்கணும் நியாய தீர்ப்புல. ஏன்னா அவன் கிரியேத்த பலன் என்னோட கூட வருகிறதுன்னு சொல்றாரு. அவர் வரும்போது நியாய தீர்ப்பு அவருடைய வருகுது இல்லையா? செம்மறியாடு வெள்ளாடு நியாய தீர்ப்பு வருகுதை நம்ம பாக்குறோம். அப்போ நியாய தீர்ப்புல இரக்கம்தான் மேன்மை பாராட்டும். நம்ம கடினம் உள்ளவர்களா இருந்தா கர்த்தரும் கடினம் உள்ளவரா இருப்பார். நம்ம இரக்கம் உள்ளவரா இருந்தா கர்த்தரும் நம்ம கிட்ட இரக்கம் உள்ளவரா இருப்பார். எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம்னு சொல்லி எழுதியிருக்கு. இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளி என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும்
இடர்லையும் போடலாகாது என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள் சொல்லி எழுதியிருக்கு. சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளுங்கள். சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்துவதற்கு உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஆமென். அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீ நல்லவர், வல்லவர், இரக்கமுள்ளவர், நீதி உள்ளவர், கிருபை உள்ளவர், உண்மை உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், மகா பரிசுத்தம் உள்ள தேவனே. அப்பா, இந்த ஜெபிக்கிற வேலையை தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. அநேக வசனங்களுக்கு எங்களுக்கு புத்தி சொன்னதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, நீ சபையை அதிகமாய் நேசிக்கிறீர் கர்த்தாவே. அதனால் உடைய வசனங்களை எங்களுக்கு விளக்கி காட்டுகிறீர் கர்த்தாவே. உமக்கு அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அநேக சகோதரர் மூலமா நாங்க நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டோம் கர்த்தாவே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உண்மை துதிக்கிறோம், உண்மை போற்றுகிறோம், வணங்குகிறோம், உண்மை ஆராதிக்கிறோம் ராஜா. நீ நீதி உள்ளவர், நீ செய்த எல்லா காரியங்களிலும் நீதி உள்ளவர், நீர் உண்மை உள்ளவர், நீர் பரிசுத்தம் உள்ளவர். அப்பா, நாங்களும் முன்பாக நிற்கிறதுக்கு தகுதி இல்லாதவங்கப்பா. அப்படி இருந்தும் எங்களை நேசித்தீர் கர்த்தாவே. நாங்கள் சத்துருக்களா இருந்தோம், அப்படி இருந்தும் எங்களை நேசித்தீர். எங்களுக்காக ஜெபம் பண்ணிருக்க தாவே. அப்பா, இரக்கமுள்ள தேவனே, கிருபை உள்ள தேவனே, உண்மை போற்றுகிறோம் ராஜா. உண்மை ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இங்கு கூடியிருக்கிற எல்லா சகோதரர்களையும் சகோதரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் அவங்க குடும்பத்தாரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கிறப்பா. சகல விதமான நற்கிரிகைகளை ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில அவங்க அதிகமா விருத்தி அடைந்து உமக்கு பிரியம் உண்டாக நடந்துக்கிறதுக்கு பாத்திரவானா அவங்க நடந்து கொள்ளும்படி அவங்களுக்கு உங்களுடைய ஆவியை அளவில்லாம தாங்கப்பா. அவர்களுடைய ஆவியோட கிறிஸ்துவோட ஆவி என்றென்றும் இருப்பதாக கர்த்தாவே. உங்களுடைய ஆவினாலே எங்களை காத்துக்கொள்ளும். இதோ உமக்கு அடிமையா இருக்கிற ராஜா, எங்களை வழி நடத்தும். எங்கள் இருதயத்தை சோதித்தறிந்து உங்களுக்கு பிரியம் இல்லாத காரியங்கள் ஏதேனும் எங்கள் இருதயத்துல இருந்துச்சுன்னா அதை எங்களுக்கு வெளிப்படுத்தி அதுல இருந்து மனம் திரும்பும்படியாக எங்களை கட்டளையிடும் கர்த்தாவே. துதியும் கனமும் மகிமையும் என்றைக்கும் உமக்கே செலுத்துகிற ராஜா, இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.